ஹாய் கைஸ், இன்னைக்கு வந்து என்ன பதிவுன்னு பார்த்தீங்கன்னா, நான் நிறைய வீடியோ போட்டிருக்கேன். யாரும் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் வந்து எனக்கு பிரேக் டைம் ஷோ சாப்பிட்டு இருக்கேன். நீங்களும் சாப்பிடுங்க. இப்போ வந்து வீட்டில் பார்த்தீங்கன்னா மீன் கொடுத்துருக்காங்க, அதை சாப்பிட்றேன். ஓகே, இது வந்து வியாழக்கிழமை. ஸோ நான் வந்து எப்பயும் போல நாளைக்கு பண்ணிட்டேன். நாளைக்கு வந்து இது வேலை அதிகமாக தான். நாளைக்கு வந்து ஆடி முதல் வெள்ளி. ஸோ எதுக்காக நான் அந்த வீடியோ செய்யறேன்னா, ஒரு பதிவு என்ன பதிவு பார்த்தீங்கன்னா, எங்கள் கடையில் வந்து ஒரு அங்கிள் வந்து நம்மளாம் வந்து நம்மளாம் வாங்குவாங்க வீட்டுக்கு. ஸோ அவரை பார்த்து வாங்குவாங்க. சொல்லி அம்மாலாம் கடையில் வந்து எங்களை வந்து அம்மா தான் கூப்பிடுவாங்க. ஸோ எனக்கு வந்து என்ன நினச்சேன்னா, ஒரு ஜாம் வாங்கிட்டு இருக்கும்போது முன்னாடி வந்து இந்த ஸ்பைசஸ் வந்து ரொம்ப நேரம் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ நானும் என்ன வேணும் அங்கிள் அப்படின்னு கேட்டேன். ஏமா பார்த்துட்டு இருக்கேன் அப்படின்னாரு. இப்போ நான் கணக்கு முடிச்சுட்டு ஒரு கஸ்டமருக்கு வந்து கணக்கு முடிச்சுட்டு ஓகே ஒரு கஸ்டமருக்கு வந்து நான் கணக்கு முடிச்சுட்டு அவர்கிட்ட நான் கணக்கு பண்ணேன். வேறு எதாவது வேணுமான்னு கேட்டால் அவர் சொன்னார் இவ்வளோ தான் அப்படின்னாரு. இது ஜீரகமும் பெருந்திருக்கணும் நெச்சிருக்கணும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிளகு போயிட்டு மிளகு ஊற்றி பார்த்தாரு. என்னதுன்னு கேட்டார். இப்போ நான் சொன்னேன் அது வந்து மிளகு கருப்பு மிளகு அப்படின்னு. அவர் என்ன பண்ணார்னா அந்த மிளகு எடுத்து என் கையில் கொடுத்தாரு கொண்டு வந்து. ஸோ நான் வாங்கிட்டேன். ஏன் கதை அப்படின்னா இல்லை இந்த மிளகுலேருந்து ஒரு 4 மிளகு என் கையில் போடு அப்படின்னாரு. எனக்கு தெரியல. அப்போ நான் என்ன பண்ணி சரி 4 மிளகு தான்ட்டு 4 மிளகு மட்டும் எடுத்துக்கிட்டேன். அவர் கேட்டார் எவ்வளோமா அப்படின்னு. நான் சொன்னேன் இல்லை நான் பரவாயில்ல அப்படின்னு. அப்போ அவர் என்ன சொன்னாங்க எங்கே இன்னொரு அம்மா இருக்காங்க அப்படின்னாரு. கடையில் வந்து அவருக்கு எங்கள் கிட்ட இருக்கோம். அம்மா அம்மா என்ன போட்டாரு. இப்போ நான் ஒன்றும் வரல அப்புறம் தான் வருவாங்க. உன் கையிலேருந்து நான் அந்த கருப்பு மிளகு வாங்கி வந்து எங்கள் அம்மா கிட்டேருந்து நான் ஒரு 4 மிளகு வந்து என் கையில் நான் வாங்கியிருக்கேன். அது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. அப்போ அவர் சொன்னார் ஏன் அப்படின்னு கேட்டேன். அப்போ சொன்னேன் நேற்று வந்து எங்கள் ஊர்லேருந்து ஒரு அம்மா வந்து பேசுவாங்க. அவங்க வந்து சொன்னாங்க நீ நாளைக்கு ஒரு 4 மிளகு யார் கையிலையாச்சும் வந்து வாங்கி போட்டுட்டு அது உன் கூடிய நீ எடுத்துக்கிட்டு எங்கே போனாலும் அப்படி ஸோ உங்களோட வாழ்க்கைக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வைப்ரேஷன் வந்து வரும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அது வந்து என்கிட்ட வந்து அவர் வாங்கும்போது எனக்கு ஒரு பெரிய ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு அந்த மாதிரி சொல்லும் போது. ஏன்னா அவர் கடைக்கு முன்னாடி வருவார் போவார். ஆனால் இந்தமாதிரி ஒரு விஷயம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆனால் ஏன் தெரியல சந்தோஷமாக அது என்னமோ ஒரு காரணம் இருக்குது. அப்புறம் அவர் என்ன நினச்சா தெரியல காசுலாம் கட்டிகிட்டே சொன்னார் இந்த அம்மா கையிலேருந்து நான் 4 மிளகு கருப்பு வாங்கி அது ரொம்ப பெரிய ஒரு சந்தோஷமாக இருக்குது. நான் வரும்போது நிறைய வந்து குழப்பத்துலையும் ஒரு இதுலேயும் வந்தேன் டென்ஷனில். ஆனால் வந்து இப்போ வந்து அது எனக்கு இல்லை ஒரு நல்ல ஒரு இதாக இருக்குது உங்கள் கையிலேருந்து வாங்க ராசி அப்படின்ட்டு சரிம்மா நான் போயிட்டு வரேன் அப்படின்னு. ஆனால் ஏன் அந்த 4 மிளகு வாங்கினாரு எனக்கு நமக்கு தெரியல. அப்போ அதனால தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ இனிமேல் உங்களுக்கு எது நடந்துட்டா ஏன்னா நான் வந்து கேஷ் கவுண்டரில் வந்து வேலை செய்கிறேன் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இனிமேல் அவர் சொல்லும்போது ஒரு நல்ல ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு எனக்கும். அவரும் ரொம்ப சந்தோஷப்பட்டார். அந்த இடத்துல வந்து ஒரு சந்தோஷப்பட்டார். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு போயிட்டு அதாங்க யாரெல்லாம் வந்து நம்ம சேனல் இன்னும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது ஒரு விஷயம் நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணணுன்றதுக்காக நான் பதிவு பண்ணேன். நிறைய பேர் பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. நம்ம வியூஸ் வந்துச்சுன்னா நம்ம சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா நான் வந்து லைக் செய்வேன். ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். இதுதான் இது ஒரு சின்ன ஒரு விஷயம் அதை நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஓகேவா கைஸ். நன்றி வணக்கம்.